ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கடந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினுடைய தலைமையிலே எப்படி கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். தேவன் யோசுவாவை பார்த்து, சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். யோசுவா 13:1 பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கும் இதே ஒரு அறைகூவல் தான் வைக்கப்படுகிறது. அதாவது சட்ட ரீதியிலிருந்து அனுபவ ரீதிக்கு கடந்து செல்வதாகும். அந்த தேசம் அவர்களுக்குரியது வாக்கு பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் அவர்கள் எப்படி அதை சுதந்தரித்தார்கள்? இஸ்ரவேலர்களைப் போல நாமும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முன்னேற வேண்டும். இஸ்ரவேலர்களைப் போல நாம் எதிர்ப்பை சந்திப்போம். நம்முடைய முன்னேற்றம் சாத்தானுடைய சக்திகளினால் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தேவன் நமக்கு அளித்துள்ள ஆவிக்குரிய ஆயுதங்களை கொண்டு நாம் அவைகளை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது. அது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில நாம் பார்க்கலாம். யாருக்கு கொடுக்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சுதந்தரித்துக் கொள்வதற்கான உரிமை வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 தொகுத்து கூறப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். தேவன் நம்மை மேலும் பலப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் நம் எல்லாருக்கும் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமின் உதாரணத்தையும் நமக்கு முன்னே வைக்கிறார். தேவன் ஆபிரகாமின் மூலம் நம்மை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்துள்ள ஆசீர்வாதத்தின் அளவை மட்டும் நிர்ணயிக்காமல் அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்மை நடத்தி செல்லும் வழியையும் வகுத்திருக்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கை 3 முக்கிய பகுதிகளில் நமக்கு உதாரணமாகவும் அறைகூவலாகவும் இருக்கிறது. அவருடைய காலம் தாழ்த்தாத கீழ்ப்படிதலும், தேவனுடைய வார்த்தையில் அவர் வைத்த முழு நம்பிக்கையும், சகலவற்றையும் சகித்துக் கொள்ளும் தன்மை. எபிரேயர் 11:8 அந்த ஆக்கியோன் எழுதும்போது, ஆபிரகாம் எதிர்பேசாமல் உடனடியாக கீழ்ப்படிந்ததை வலியுறுத்தி, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று எழுதுகிறார். ஆபிரகாம் தான் ஏன் செல்ல வேண்டும் என்ற விளக்கத்தையோ, தான் செல்ல இருக்கும் இடத்தின் விளக்கத்தை பற்றியோ அவர் ஆண்டவரிடத்துல கேட்கல. தேவன் அவனுக்கு செய்ய சொன்னதை கேள்வி கேட்காமல் உடனடியாக அப்படியே செய்தான். அதே விதமான கீழ்ப்படிதல் அவன் வாழ்க்கை முழுவதிலும் காணப்பட்டது. உதாரணமாக, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொன்ன போது எங்க இருக்குது? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். தேவன் அவனுடைய குமாரனை ஈசாக்க பலியிட சொன்ன போது, அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கிறோம். சோ அதற்கும் அவன் கீழ்ப்படிந்தான். எந்த காலத்திலும் ஆபிரகாம் தன்னுடைய கீழ்ப்படுதலில் ஒருபோதும் அவன் தயக்கம் காட்டவில்லை. அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சதில்லை, சொல்லவும் இல்லை. தேவன் அவனை எதை செய்ய சொன்னாரோ அதை குறித்து அவன் ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. அதை வேறு விதமாக சொன்னா, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு இருந்தது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாமை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்த போது அவனுக்கு அடிமை பெண்ணான ஆகார் மூலம் ஒரே மகன் மட்டும் இருந்தான். அவனுடைய மனைவியான சாராலோ அநேக ஆண்டுகளாக மலடியாய் இருந்தாள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். தன்னை பற்றி கர்த்தரால் சொல்லப்பட்டது உண்மை என்று அது சொல்லப்பட்ட நேரத்திலிருந்து அவன் விசுவாசித்தான். இவ்வாறாக தன் புலன்களுக்கு விரோதமாக சூழ்நிலை இருந்தும் அவன் தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்காமல் அதை ஏற்றுக்கொண்டதினால் இறுதியிலே அவனுடைய புலன்களினால் உறுதி செய்யப்படக்கூடிய நிலையில் சரீர பிரகாரமாக அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. உண்மையில் தேவன் முதலில் ஆபிரகாமிடம் அவனுடைய சந்ததியினர் நட்சத்திரங்களைப் போல பெருகியிருப்பாங்க என்று வாக்குத்தத்தம் செய்ததற்கும்
வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வாரிசாக ஒரு குமாரன் பிறப்பதற்கும் இடையே எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஏறக்குறைய 25 ஆண்டுகள் கடந்து சென்றன. அத்தனை ஆண்டுகள் முழுவதிலும் தேவனுடைய வாக்குத்தத்தமே அன்றி அவனுக்கு பிடித்துக் கொள்ள வேற ஒன்றும் இல்லாதிருந்தது. அவன் மனதை தளரச் செய்ய முடிவற்ற சோதனைகளை அவன் சந்தித்திருப்பான். எனினும் அவன் தன் விசுவாசத்தை கைவிட்டு விடவில்லை. இறுதியில் அவனுடைய பொறுமைக்கான வெகுமானம் எபிரேயர் 6:15 இவ்வாறாக தொகுத்து கூறப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்னது நிறைவேறாமல் இருக்கும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களிடத்துல பலிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாம் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், கணவன் மனைவியானாலும் வேற எந்த பிரச்சனைகளானாலும் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருப்பாரானால் அந்த திட்டம் சித்தமும் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் என் மனதிலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜபத்யானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜபத்யானமே.